தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல கேஏ அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு வித்தியாசமான ஃபேண்டசி கலந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவியா அந்த படத்தை கொடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு மாஸ்க் போட்ட மர்ம மனிதர் ஹீரோவையும் ராதா அப்படிங்கிற ஒரு பெண்ணையும் கடத்தி கொண்டு வந்து ஒரு ரூம்ல அடைச்சு வைக்கிறான். கதாநாயகனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே மறந்து போயிருப்பாரு. அப்ப ஹீரோவுக்கு பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்துறதுக்காக வெளிச்சத்தின் மூலமா பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்த முயற்சி பண்றான் அந்த மர்ம மனிதர். அப்போ அந்த பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தும் போது ஹீரோ சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணிருப்பான், ஒரு அனாதையா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்லேஜ்ல வளர்ந்துருப்பான், அங்க என்னென்ன விஷயங்களை பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் போஸ்ட்மேனா ஒரு ஊர்ல ஒர்க் பண்ணிருப்பான், அங்க அவனுக்கு ஒரு லவ் இருந்திருக்கும். அங்க பல பெண்கள் காணாம போயிருப்பாங்க, அவங்க ஏன் காணாம போனாங்க. அதே போல கதாநாயகனுக்கும் அந்த ராதா அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கும் என்ன கனெக்ஷன் அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அவங்களுக்கு என்ன ஆகுது அண்ட் இதையெல்லாம் சொல்லக்கூடிய அந்த மர்ம மனிதர் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த கேஏ. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஹீரோவுக்கும் அந்த ராதா அப்படிங்கிற பெண்ணுக்குமான அந்த கனெக்ஷனை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண விதம் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பாக்குறதுக்கு நீட்டா இருந்துச்சு. அதே போல இந்த படத்துல ஒவ்வொரு இறப்புக்கு பின்னாடியும் ஒரு வித்தியாசமான பிறப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த கான்செப்டை கன்வே பண்ண விதம் இருக்கு இல்லையா, அதுவுமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதை தாண்டி அந்த ஹீரோ அவருடைய நினைவுகளை ஞாபகப்படுத்துவாங்க இல்லையா, அப்போ அவன் என்னென்ன மாதிரியான கிரைம் பண்ணிருப்பான் அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுவுமே ரொம்ப பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதை தாண்டி அந்த மாஸ்க் போட்ட மர்ம மனிதர் யார் அப்படிங்கிற அந்த மிஸ்ட்ரிய மெயின்டைன் பண்ண விதமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதே போல காணாம போன அந்த பெண்களுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிற அந்த போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி ரொம்ப ஒரு பரபரப்பா கொண்டு போயிருந்தாங்க. அதை தாண்டி இந்த படத்தினுடைய ஸ்டோரி நரேஷன் அப்படிங்கிறதுமே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஸ்டோரி நரேஷனா இருந்துச்சு. இந்த படத்துல எனக்கு பிரச்சனையப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தேவையில்லாத சாங்ஸ், தேவையில்லாத ஃபைட்டு, தேவையில்லாத அந்த மாஸ் மொமெண்ட், இதெல்லாம் இந்த கதைக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருந்துச்சு. மற்றபடி இந்த படம் ஒரு தரமான படம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.25. டைம் இருந்தால் தாராளமா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.